with projectile motion. First, when body which is projected at any angle into air with some velocity u, certain angle theta. Okay, oblique angle or oblique projectile. Horizontal component of velocity ux equal to u cos theta. Vertical component of velocity uy equal to u sin theta. அப்ப u வெக்டர் equal to ux u cos theta i cap plus u க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் u sin theta j cap அப்படி நம்ம எழுதலாம். புரியுது உங்களுக்கு? கம்பவுண்ட் vy அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா at any instant velocity vector velocity at any instant இந்த பாயிண்ட் வந்து p னு வெச்சுக்கோங்க. velocity v equal to நான் சொல்லலாம் vx i cap plus vy j cap. அதே சிமிலர் மெத்தட். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா v வெக்டர் equal to v x இது வந்து பாத்தீங்கன்னா v equal நான் சொல்லலாம் u plus 18 சொல்லலாம் ஜெனரலா. புரியுது உங்களுக்கு? v during the vertical projection. இப்போ vy equal to நமக்கு வந்து பாத்தீங்கன்னா u வந்து நமக்கு uy u sin theta அப்படின்னு சொல்லலாம். நம்ம இங்க என்ன பண்றோம், இந்த பாடி which is projected against gravity, அதனால இங்க என்ன சொல்றோம் மைனஸ் dt சொல்றோம். vy equal to minus dt. அப்ப இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வெலாசிட்டி என்ன சொல்றோம், v equal to vx is equal to v cos theta அப்படின்னு சொல்லுவாங்க. v equal to v cos theta i cap plus v sin theta u sin theta minus gt நம்ம என்ன சொல்லலாம் j cap அப்படின்னு சொல்லலாம். vx cos theta. அப்ப இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம். அப்ப இதுல மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி என்னன்னா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி இதில் கால்குலேட் பண்ண சொன்னோம் அப்படின்னா v வெக்டர் ஈக்குவல் டு நம்ம வந்து ரூட் ஆஃப் u cos theta ஹோல் ஸ்கொயர் பிளஸ் u sin theta மைனஸ் gt ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுங்களா? ஸோ இதில் சம்டைம்ஸ் வந்து நம்ம டைரக்ஷன் எரான்னு சொல்லுவோம். இது வந்து பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் ரிசல்ட் வெலாசிட்டி வெக்டர் theta வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் vx is equal to v cos theta vy equal to v sin u sin theta அப்படின்னு பார்த்தோம் நம்ம. சரிங்களா? இப்போ இந்த கேஸ்ல வந்து டைரக்ஷன் எரான்னு சொல்லுவோம். சொல்றாங்க tan theta is equal to வரும் ஆப்போசிட் ஹைபோடெனியூஸ். அப்ப vy ஆமா சார் vy vx ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எரானா tan theta which is equal to vy u sin theta minus gt divided by u cos theta. புரியுது சார். Next equation of projectile. Equation of projectile. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம என்ன சார் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம s equal to ut plus half at square வந்து யூஸ் பண்ணுவோம். புரியுதா? புரியுது சார். s equal to ut plus half at square யூஸ் பண்ணுவோம். s அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட் வச்சுக்கோங்க. y வந்து வெர்டிகல் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆர் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட். புரியுதா? uy புரியுதா? p plus 1/2 a வந்து நம்ம கிராவிட்டி அகைன்ஸ்டா ப்ரொஜெக்ட் பண்ணா மைனஸ் g நினைப்போம். இப்போ y is equal to uy வந்து பாத்தீங்கன்னா u sin theta t ஆடி கண்டுபிடிச்சிருப்போம். x equal to u by cos theta minus 1/2 g t ஓட வேல்யூ வந்து x by u cos theta whole square. உங்களுக்கு y equal to u உங்களுக்கு கேன்சல் ஆகும். அப்போ x tan theta minus 1/2 g x square divided by u square cos square theta அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்க ஃபார்முலா. இது வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ண நிறைய சம்ஸ் கேட்பாங்க நமக்கு. இதுல வந்து பாருங்க, இப்போ tan theta வந்து நமக்கு என்னன்னா a அப்படின்னு எடுத்துக்கிறேன். tan theta which is equal to a. அதே மாதிரி நெக்ஸ்ட் g புரியுதா பை 2u square cos square theta p அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம ரீரைட் பண்ணோம் அப்படின்னா a x மைனஸ் b x ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷன் எதை சார் நம்ம இண்டிகேட் பண்ணது அப்படின்னா பேரபோலா நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுவோம். புரியுதா? சரி புரியுது உங்களுக்கு? இதுல வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து இதுல நெக்ஸ்ட் வந்து டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து இதுல கால்குலேட் பண்ணுவோம். டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். பாடி போது பாடி கோஸ் டு மேக்ஸிமம் ஹைட் போகணும். இது வந்து டைம் ஆஃப் பர்சன்ட். மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணிட்டு திருப்பி கம்ஸ் டு கிரவுண்ட் வருது. இது என்ன சொல்லலாம் டைம் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டைம் ஆஃப் பர்சன்ட் என்ன சார் சொல்லலாம் u sin theta by g. டைம் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்ன சார் சொல்லலாம் u sin theta by g. புரியுது உங்களுக்கு? புரியுதா? இப்போ டைம் ஆஃப் பர்சன்ட் என்ன சார் சொன்னா uy by g ன்னு சொல்லுவோம். புரியுது உங்களுக்கு?
டைம் ஆஃப் பர்சன்ட் டைம் ஆஃப் டிவிஷன் ஈக்குவலாக இருக்கும். அப்போ டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் 2 u sin theta divided by g ன்னு சொல்லணும். டோட்டல் ஓகேங்களா. இப்போ டியூரிங் டைம் ஆஃப் ஃபிளைட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாப்பா angle between velocity and acceleration vector changing from 90 degree plus theta plus 90 degree minus theta நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கேஸ் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஹைட் கேட்டாங்க. இதுல வந்து நமக்கு மேக்ஸிமம் டைம் ஆஃப் ஃபிளைட் மேக்ஸிமம் டைம் ஆஃப் ஃபிளைட் கேட்டாலும் நம்ம வந்து sin theta வந்து 90 இருக்கும். 2u by g அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஹைட் ஆல்ரெடி மேக்ஸிமம் ஹைட் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மேக்ஸிமம் ஹைட் என்ன சார் ஃபார்ம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் வந்து h is equal to uy square by 2g ன்னு வச்சுக்கோங்க. இப்போ u square sin square theta by 2g ன்னு சொல்லலாம். u square sin square theta by 2g. இப்போ h is equal to u square sin square theta by 2g அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்க்கலாம். ரேஞ்ச் range r equal to ux into t. ux na u cos theta horizontal component, t time of flight இருக்குதுன்னா 2u sin theta divided by g. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா r equal to u square 2 sin theta cos theta divided by வரும் g வரும். ஜென்ரலா நம்ம வந்து 2 sin theta cos theta நம்ம என்ன சார் சொல்லலாம், sin 2 theta அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ r equal to u square sin 2 theta divided by வரும் g அப்படின்னு இதை நம்ம ஃபார்முலா. theta is equal to 45 degree அப்படின்னா ரேஞ்ச் வந்து நமக்கு மேக்ஸிமம் இருக்கும். ரேஞ்சோட வழி வந்து யூஸ் பண்ண போய் நமக்கு ஜீரோ. புரியுதா? புரியுது சார். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆறு வந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்க வேணும். ஆர் இஸ் மேக்ஸிமம். ஆர் வந்து மேக்ஸிமம் இருக்கு. ஹச் மேக்ஸிமம் எப்படி நம்ம ஆரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹச் மேக்ஸிமம் வந்து என்னன்னா ஆர் மேக்ஸிமம் டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லுவோம். இல்லை யூ ஸ்கொயர் டிவைடட் பை வரும் 4 எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஜெனரலா வந்து டி அண்ட் ஆர் ஒரு இந்த ரேஸ் இந்த ரிலேஷன் வந்து நமக்கு தெரிஞ்ச ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இந்த மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க ரேஷியோ. இதுதான் நம்ம நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணுவாங்க. ரிலேஷன் பிட்வீன் புரியுதா, ரிலேஷன் பிட்வீன் ஹைட்டு ஆஃப் ஹைட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருப்போம். ரிலேஷன் பிட்வீன் ஹைட்டு டைம் ஆஃப் ஹைட்டு ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. ஹைட்டு பை ஸ்கொயர் ஆஃப் த டைம் ஆஃப் ஹைட் அப்படின்னு கேட்காங்க. ஜி பை 8 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா. அதே மாதிரி ஹைட் டிவைட் பை ரேஞ்ச் கேட்டாங்கன்னா tan theta by 4 அப்படின்னு சொல்லுவோம். புரியுது உங்களுக்கு. அதே மாதிரி ஆர் பை டி ஸ்கொயர் ரேஞ்ச் பை ஸ்கொயர் ஆஃப் த டைம் ஆஃப் ஹைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜி டிவைட் பை 2 tan theta நமக்கு. புரியுதா. ஜி பை 2 tan theta. அதே மாதிரி நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து ரேஞ்சும் டைம் ஆஃப் ஹைட் கம்பேர் பண்றப்ப என்ன சொல்ல முடியும்னா ஆர் ஈக்குவல் டு ஜி டி ஸ்கொயர் பை 2 tan theta சொல்லுவாங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து 45 டிகிரினா ஆர் ஈக்குவல் டு ஜி டி ஸ்கொயர் பை 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் டியும் ஆர் கம்பேர் பண்ற மாதிரி தான் 2r பை ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா. டைம் ஆஃப் ஹைட் ரேஞ்ச் மட்டும் கொடுத்துட்டு நம்ம கம்பேர் பண்ற மாதிரி தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். புரியுதா. வெரி இம்பார்ட்டன்ட். இது பார்த்துக்கோங்க. இதுல நிறைய டைம் குடிச்சுக்கிறாங்க இந்த மெத்தட் ஒன்று. நெக்ஸ்ட் இதுல பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நமக்கு நிறைய நம்ம மிஸ்டேக் பண்ணுறது வந்து இங்கே தான் மிஸ்டேக் பண்ணும். நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க. யூஎக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் tan theta மைனஸ் 1/2 ஜி எக்ஸ் ஸ்கொயர் இதோட போய் யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் படிச்சிருப்போம். புரியுதா. இதில் வந்து பாருங்க. இதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஒரு 3x இல்லை 4x ஸ்கொயர் அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுல வந்து அவங்க என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா சார் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்பாங்க. சார் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் ஏ. சார் இந்த ஏ அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா இங்க பாருங்க. இதில் வந்து ஏ நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா, இந்த ஏவோட வேல்யூ என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. சரி எனக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு எனக்கு இனிஷியல் வேல்யூ கேட்கறாங்க. இப்போ ஜென்ரலா ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒய் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் இல்லை ஒய் ஈக்குவல் டு 2x மைனஸ் 4x ஸ்கொயர் இந்த மாதிரி இனிஷியல் கொடுத்துட்டு இதுல இனிஷியல் வேல்யூ கேட்கறாங்கன்னா இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். manual of initial velocity என்ன ஃபார்முலா ரூட் ஆஃப் g into 1 plus a ஸ்கொயர் 1 plus a ஸ்கொயர் டிவைடட் பை 2b. இதெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட். இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா. புரியுது உங்களுக்கு. ஈஸியா நம்ம வந்து 1 மினிட் இதெல்லாம் வந்து நம்ம 1 மினிட் எடுத்து தேவையில்ல. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு
30 செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். இப்போ ஈஸி ஆன்சர் பண்ற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து சப்போஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்ட்ல வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்ட் என்ன ஃபார்முலா, ஆர் ஈக்குவல் டு ஏ பை பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து மேக்ஸிமம் ஹைட் கேட்டான்னு வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின் நமக்கு மேக்ஸிமம் ஹைட் வந்து ரேஞ்ச் வந்து யூஎக்ஸ் இன்டூ டீன்னு ஒன்று வரும்ல சார்? ரேஞ்ச் ரேஞ்சில் வந்து இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கம்பேர் பண்ண சொன்னா ஆர் ஈக்குவல் டு ஏ பை பின்னு சொல்லலாம். ஏ அது எதுக்கு யூஸ் பண்ணணும், அது இது எதுக்கு யூஸ் பண்ணணும் சார்? அந்த யூ ஸ்கொயர். ஓகே சார். மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கேட்டானா ஏ ஸ்கொயர் பை 4 பி நோ. இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் டைம் ஆஃப் ஹைட் வந்து கேட்கும். டைம் ஆஃப் ஹைட் கேட்டானா டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர் பை என்ன வரும் அப்படின்னா பி இன்டு ஜி வரும். பி இன்டு ஜி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இந்த இது இது இந்த மெத்தட் ஒன்று கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஹரிசாண்டல், புரியும் உங்களுக்கு, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ட், வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொஜெக்டல், ஹரிசாண்டல் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ட் கேட்டாங்கன்னா, சரிங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பான். எக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பான், ஒய் ஈக்குவல் டு ஏடி, எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி, ஒய் ஈக்குவல் டு பிடி மைனஸ் சிடி ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு 2 ஈக்குவேஷன் கிவன்ல கொடுத்துருப்பான். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பான். இதுல கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஹரிசாண்டல் கொடுத்துருப்பான், வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே கொடுத்துருப்பான். ஹரிசாண்டல் கொடுத்துருக்கான், இது வந்து வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுது உங்களுக்கு? இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எனக்கு இதுல ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்கறாங்க, இதுல ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்கறாங்க அப்படின்னா புரியுதா, தீட்டா இஸ் ஈக்குவல் tan inverse ஆஃப் b by a. நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்கறாங்கன்னா இதுல வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்கறாங்க அப்படின்னா u is equal root of a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சிலேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ட் மட்டும் கேட்கறோம்னா ஆக்சலரேஷன் கேட்கறாங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் இதுல கேட்கறாங்க அப்படின்னா a which is equal to 2c. இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா அதுல வந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஹைட் ரீச் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு ரீச் ஆகுதுன்னு கேட்டாங்க 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு b ஸ்கொயர் பை 4c. புரியுது உங்களுக்கு? ஹரிசாண்டல் ரேஞ்ச் கேட்டாங்கன்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் r equal to ab by c. புரியுதா? இதுதான் நமக்கு வந்து கொஸ்டின். இந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதுல வேற எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். புரியுதா? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இப்போ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, தீட்டா 90 minus தீட்டா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள், இன் கேஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் வருது, உங்களுக்கு 90 தீட்டா இருக்கும், 90 minus தீட்டா. இது உங்களுக்கு நான் உங்களுக்கு தீட்டாவுக்கும் நான் வந்து 90 minus தீட்டா சொல்லியிருப்பேன். பட் T1 அப்படிங்கிறது தீட்டா, T2 அப்படிங்கிறது 90 minus தீட்டா. இப்போ T1 by T2 டிவைட் ஆகிறானா என்ன வரும், tan தீட்டா வரும். அதே மாதிரி T1 into T2 ப்ராடக்ட் ஆகிறானா ஸ்கொயர் பை 0. இது உங்களுக்கு இதில் வந்து நம்ம T1 T2 வந்து டைரக்ட் சொல்லிட்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் வந்து ஹைட் ஏறான்னு வச்சுக்கோங்க. இது வந்து டைம் ஆஃப் ஹைட். நெக்ஸ்ட் வந்து ஹைட் வந்து ஏறான்னு வச்சுக்கோங்க. ஹைட் என்ன அப்படின்னா h1 and h2 ஆர் மேக்ஸிமம் ஹைட் ஏறான்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஹைட் ஏறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை எப்படி சார் போறது அப்படின்னா சார் h1 by h2 which is equal to tan square t. h1 plus h2 equal to u square by 2. ரேஷியோ கேட்டாலும் சரி, ஆட் பண்ற மாதிரி கொடுத்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ரேஞ்சும் ஹைட்டு கம்பேர் பண்ண சொன்னா 4 root of h1 h2 ஏறணும். ஆர் மேக்ஸிமம் ஹைட் கேட்டாலும் 2 into h1 plus h2. ஸோ இதெல்லாம் நம்ம டைரக்ட் ஃபார்முலா. புரியுது? இப்போ சப்போஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸ்ல வந்து அட் ஏ பாயிண்ட் ஸ்ட்ரைக்கிங் த கிரவுண்ட். இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுவோம்.
கிரவுண்ட்ல வந்து நமக்கு என்ன வரும்? ஸ்ட்ரைக் பண்ணுது, கிரவுண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு, இதுல வந்து நமக்கு வந்து பாடி இந்த இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து டைம் வந்து கேட்பாங்க. இப்போ யூ சைன் தீட்டா பை யூ பை டைம் வந்து யூ பை ஜி சைன் தீட்டா அப்படின்னு, டைம் டு ரீச் த கிரவுண்ட் அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே அதே மாதிரி the ceiling of long hall 20 meter height. What is the maximum horizontal distance that ball thrown with the speed of 40 meter per second? இப்போ கேன் கோ வித்தவுட் ஹிட்டிங் த சீலிங் ஆஃப் த ஹால் வந்து கேட்கணும். ஸோ வந்து நமக்கு இதில் என்ன கேட்கணும், அவங்க வந்து ரேஞ்ச் வந்து இதில் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ ரேஞ்ச் என்ன சொல்லுவாங்கன்னா யூஸ் சைன் டு தீட்டா பை நமக்கு என்ன ஒரு ஜி நமக்கு. இதில் பாருங்க, யூ வந்து நமக்கு தெரியும். யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 மீட்டர் per second கொடுத்துருக்காங்க நமக்கு. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது. ஆங்கிள் கால்குலேட் பண்றது ஹைட் நம்ம எடுக்கணும். ஹைட் நோ வேல்யூ. அப்போ h is equal to u square sin square theta by 2g வரும். இப்போ ஹைட் அப்படிங்கிறது 20 equal to u அப்படிங்கிறது 40 ஸ்கொயர் sin square theta by 20. இப்போ வந்து இவங்க பாருங்க 20 20 உங்களுக்கு என்னன்னா 400 வரும். 1600 sin square theta 1/4 sin square theta 1/4 equal to sin square theta. அப்போ தீட்டா வந்து என்ன வரும்? 1/2 sin theta. தீட்டோட வழி வந்து உங்களுக்கு தீட்டோட வழி வந்து 30 டிகிரி வரும். இப்போ 30 எடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ரேஞ்சில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ரேஞ்சில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆர் ஈக்குவல் யூ ஸ்கொயர் சைன் 2 × 30 டிகிரி டிவைடட் பை சி. ஆர் ஈக்குவல் டு யூவோட வழி வந்து 50 × 40 சைன் 60 டிவைடட் பை ஜின்னு கிடைக்கும். ஆர் ஈக்குவல் டு 1600 சைன் 60 வந்து √3 பை 2 × 10 ஆன்சர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆர் ஈக்குவல் டு 80/3 வரும். 80 × 1.732 நம்ம போட்டோம்னா நமக்கு ஆர்டர் அப்படின்னா நமக்கு வந்து 38.56 மீட்டர் அப்படின்னு. இதான் இப்படி உங்களுக்கு பாடி த்ரோன் மாஸ் எம், ஒரு பாடி வந்து த்ரோ பண்றாங்க. இது இனிஷியல் வெலாசிட்டி தீட்டா. மாஸ் ஆஃப் பாடி எம், இது ஒரிஜினல் ஃப்ரம் தி கிரவுண்ட். ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி y = √3ax மைனஸ் gx கொடுக்குறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்யறாங்க, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஆடியோ நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து tan தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா. தீட்டா வந்து ஏறாங்க. தீட்டா ஈக்குவல் tan இன்வெர்ஸ் ஆஃப் a அப்படின்னு சொல்லி. தீட்டா ஈக்குவல் tan இன்வெர்ஸ் ஆஃப் இது வந்து நம்ம என்ன இதில் வந்து ஈக்குவேஷன் இருக்குன்னா y = ax மைனஸ் bx ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கும். வெய்யோட வேல்யூனா √3. அவ்வளோ இதான் ஆன்சர். போட்டால் நமக்கு தீட்டா வந்து என்னன்னா 6 டிகிரி கிடைக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இனிஷியல் வெலாசிட்டி அரௌண்ட் சொல்லுங்க. இனிஷியல் வெலாசிட்டி அது நம்ம இனிஷியல் வெலாசிட்டி பார்த்துக்கலாம். ux is equal புரியுதா? u cos u square cos square theta 1 புரியுதா? With projectile motion, first when body which is projected at any angle into air with some velocity u, so an angle theta. Okay, wow. So this angle which is called oblique angle or oblique projectile. Horizontal component of velocity ux equal to u cos theta. Vertical component of velocity uy equal to u sin theta. Want to well u, so u equal to ux I cap plus uy j cap. அப்ப u equal to ux u cos theta I cap plus u க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்,
யூ சைன் தீட்டா ஜே கேப் அப்படின்னு நம்ம எழுதலாம். புரியுது உங்களுக்கு? ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாப்பா இப்போ வந்து நெக்ஸ்ட் அட் எனி இன்ஸ்டன்ட் during the projectile at any instant the velocity vector v at any instant v அப்படின்னு சொல்லிட்டு ஒரு velocity vector சூஸ் பண்றோம். இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம காம்பனன்ட் செப்பரேட் பண்ணுவோம். ஹரிசாண்டல் காம்பனன்ட் vx is equal to v cos theta. புரியுதா? இந்த மாதிரி வெர்டிகல் காம்பனன்ட் vy அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா at any instant velocity vector velocity at any instant இந்த பாயிண்ட் வந்து p ன்னு வச்சுக்கோங்க. velocity v equal to நான் சொல்லலாம் vx I cap plus vy j cap. அதே சிமிலர் மெத்தட். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னாப்பா v வெக்டர் ஈக்குவல் டு v x இது வந்து பாத்தீங்கன்னாப்பா v ஈக்குவல் நான் சொல்லலாம் u plus 18 சொல்லலாம் ஜெனரலா. புரியுது உங்களுக்கு? v during the vertical projection. இப்போ vy ஈக்குவல் டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னாப்பா u வந்து நமக்கு u sin theta அப்படின்னு சொல்லலாம். நம்ம இங்க என்ன பண்றோம், இந்த பாடி விச் இஸ் ப்ரொஜெக்டட் எகெயின்ஸ்ட் கிராவிட்டி, அதனால இங்க என்ன சொல்றோம் மைனஸ் டிடின்னு சொல்றோம். vy ஈக்குவல் டு மைனஸ் டி. அப்ப இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னாப்பா இந்த ரிசல்ட் வெலாசிட்டி என்ன சொல்றோம்னா v ஈக்குவல் டு vx is equal to v cos theta அப்படின்னு சொல்லுவாங்க. v ஈக்குவல் டு v cos theta I cap plus v sin theta u sin theta minus gt நம்ம என்ன சொல்லலாம் j cap சொல்லலாம். vx cos theta. ஸோ அப்போ இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னாப்பா ரிசல்ட் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம். அப்போ இதுல மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி என்னன்னா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி இதில் கால்குலேட் பண்ண சொன்னோம் அப்படின்னா v வெக்டர் ஈக்குவல் டு நம்ம வந்து ரூட் ஆஃப் u cos theta ஹோல் ஸ்கொயர் பிளஸ் u sin theta மைனஸ் gt ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுங்களா? ஸோ இதில் சம்டைம்ஸ் வந்து டைரக்ஷன் எரான்னு சொல்லுவோம். இது வந்து பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் ரிசல்ட் வெலாசிட்டி விட்டு theta வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் vx is equal to v cos theta vy equal to v sin u sin theta அப்படின்னு பார்த்தோம் நம்ம. சரிங்களா? இப்போ இந்த கேஸ்ல வந்து டைரக்ஷன் எரான்னு சொல்லுவோம் சொல்றாங்க. tan theta is equal to வரும் ஆப்போசிட் ஹைபோடெனியூஸ். அப்ப vy ஆமா சார், vy by vx ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எரானா tan theta which is equal to vy u sin theta minus gt divided by u cos theta. புரியுது சார். Next, equation of projectile. Equation of projectile. இந்த equation of projectile வந்து பாத்தீங்கன்னாப்பா நம்ம வந்து என்ன சார் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாப்பா நம்ம s equal to ut plus half 80 square வந்து யூஸ் பண்ணுவோம். புரியுதா? புரியுது சார். s equal to ut plus half 80 square யூஸ் பண்ணுவோம். s அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட் வச்சுக்கோங்க. y வந்து வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆர் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட். புரியுதா? uy புரியுதா? t பிளஸ் 1/2 a வந்து நம்ம கிராவிட்டி அகைன்ஸ்டா ப்ரொஜெக்ட் பண்ணா மைனஸ் ஜி சொல்றோம். y is equal to uy வந்து பாத்தீங்கன்னா u sin theta t ஆடி கண்டுபிடிச்சிருக்கோம். x equal to u by cos theta minus 1/2 g t ஓட வேல்யூ வந்து x by u cos theta whole square. புரியுது உங்களுக்கு? y equal to u உங்களுக்கு கேன்சல் ஆகும். அப்ப x tan theta minus 1/2 g x square divided by u square cos square theta அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ஃபார்முலா. இது வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் கேட்பாங்க நமக்கு. இதுல வந்து பாருங்க, இப்போ tan theta வந்து நமக்கு என்னன்னா a அப்படின்னு எடுத்துக்கிறேன். tan theta which is equal to a. அதே மாதிரி நெக்ஸ்ட் g புரியுதா பை 2u square cos square theta b அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம ரீரைட் பண்ண அப்படின்னா a x மைனஸ் b x ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷன் எதை சார் நம்ம லீட் பண்ணது அப்படின்னா பேரபோலா நம்ம வந்து லீட் பண்ணுவோம். புரியுதா? சரி, புரியுது உங்களுக்கு? இதில் வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து இதில் காலி பண்ணுவோம். இப்போ டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். பாடி போது பாடி கோஸ் டு மேக்ஸிமம் ஹைட் போகணும். இது வந்து டைம் ஆஃப் பர்சன்ட். மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணிட்டு திருப்பி கம்ஸ் டு கிரவுண்ட் வருது. இது என்ன சொல்லலாம்? டைம் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டைம் ஆஃப் பர்சன்ட் என்ன சார் சொல்லலாம்? யூ சைன் தீட்டா பை ஜி. டைம் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்ன சார் சொல்லலாம்? யூ சைன் தீட்டா பை ஜி. புரியும் உங்களுக்கு? புரியுதா? இப்போ டைம் ஆஃப் பர்சன்ட் என்ன சார் சொல்லலாம்? யூ ஒய் பை ஜின்னு சொல்லுவோம்.
புரியும் உங்களுக்கு? டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் 2 u sin theta divided by g ன்னு சொல்லணும். டோட்டல் ஓகேங்களா? இப்போ டியூரிங் டைம் ஆஃப் ஃபிளைட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலேஷன் வெக்டர் சேஞ்சிங் ஃப்ரம் 90 டிகிரி பிளஸ் தீட்டா பிளஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கேஸ் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் இதில் மேக்ஸிமம் ஹைட் கேட்டாங்க. இதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் டைம் ஆஃப் ஃபிளைட் மேக்ஸிமம் டைம் ஆஃப் ஃபிளைட் கேட்டாங்க. நம்ம வந்து சைன் தீட்டா வந்து 90 இருக்கும். 2u by g அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஹைட் ஆல்ரெடி மேக்ஸிமம் ஹைட் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மேக்ஸிமம் ஹைட் என்ன சார் ஃபார்ம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் வந்து h ஈக்குவல் டு u y ஸ்கொயர் பை 2g வச்சுக்கோங்க. இப்போ u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g சொல்லலாம். u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. h ஈக்குவல் டு u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்க்கலாம். ரேஞ்ச் So range r equal to ux into t. So ux na u cos theta horizontal component t time of flight இருக்குதுன்னா 2u sin theta divided by g. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா r equal to u square 2 sin theta cos theta divided by ஆகும் g வரும். இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து 2 sin theta cos theta நம்ம என்ன சார் சொல்லலாம்? sin 2 theta அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ r equal to u square sin 2 theta divided by ஆகும் g அப்படின்னு இதான் நம்ம ஃபார்முலா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படின்னா ரேஞ்ச் வந்து நமக்கு மேக்ஸிமம் இருக்கும். இப்போ ரேஞ்சோட வேல்யூ வந்து யூஸ் ஸ்கொயர் பை நமக்கு 0 வரும். புரியுதா? புரியுது சார். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆறு வந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. வேணும் ஆர் இஸ் மேக்ஸிமம். ஆர் வந்து மேக்ஸிமம் விட்டு ஹச் மேக்ஸிமம் எப்படி நம்ம ஆரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹச் மேக்ஸிமம் வந்து என்னன்னா ஆர் மேக்ஸிமம் டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லுவோம். இல்லை யூ ஸ்கொயர் டிவைடட் பை வரும் 4g எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜென்ரலாக வந்து டி அண்ட் ஆர் ஒரு இந்த ரேஸ் இந்த ரிலேஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இந்த மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க ரேஷியோ. இதுதான் நம்ம நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணுவாங்க. ரிலேஷன் பிட்வீன் புரியுதா? ரிலேஷன் பிட்வீன் ஹைட்டு ஆஃப் ஹைட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருப்போம். ரிலேஷன் பிட்வீன் ஹைட்டு டைம் ஆஃப் ஹைட்டு ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. ஹைட்டு பை ஸ்கொயர் ஆஃப் த டைம் ஆஃப் ஹைட் அப்படின்னு கேட்டாங்க. ஜி பை 8 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரி ஹைட் டிவைட் பை ரேஞ்ச் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சொன்னாலும் tan theta பை 4 அப்படின்னு சொல்லுவோம். புரியும் உங்களுக்கு? அதே மாதிரி ஆர் பை டி ஸ்கொயர் ரேஞ்ச் பை ஸ்கொயர் ஆஃப் த டைம் ஆஃப் ஹைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜி டிவைட் பை 2 tan theta நமக்கு. புரியுதா? ஜி பை 2 tan theta. அதே மாதிரி நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து ரேஞ்சும் டைம் ஆஃப் ஹைட் கம்பேர் பண்ணுறப்ப என்ன சொல்ல முடியும்னா ஆர் ஈக்குவல் டு ஜி டி ஸ்கொயர் பை 2 tan theta சொல்லலாம். தீட்டா சீக்கிரம் உங்களுக்கு வந்து 45 டிகிரினா ஆர் ஈக்குவல் டு ஜி டி ஸ்கொயர் பை 2 அப்படின்னு சொல்லணும். இப்போ சப்போஸ் டியும் ஆர் கம்பேர் பண்ணுற மாதிரி தான் 2r பை ஜி அப்படின்னு சொல்லணும். புரியுதா? டைம் ஆஃப் ஹைட் ரேஞ்ச் மட்டும் கொடுத்துட்டு நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நம்ம. புரியுதா? வெரி இம்பார்ட்டன்ட். இது பார்த்துக்கோங்க. இதில் நிறைய டைம் பிடிச்சிக்கிறாங்க இந்த மெத்தட் ஒன்று. நெக்ஸ்ட் இதில் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நமக்கு நிறையா நம்ம மிஸ்டேக் பண்ணுறது வந்து இங்கே தான் மிஸ்டேக் பண்ணும். நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க யூஎக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் tan theta மைனஸ் 1/2 ஜி எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் படிச்சிருக்கோம். புரியுதா? இப்போ இதில் வந்து பாருங்க இதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஒரு 3x இல்லை 4x ஸ்கொயர் அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதில் வந்து அவங்க என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா சார் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்பாங்க. சார் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் ஏ. சார் இந்த ஏ அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா இங்க பாருங்க இதில் வந்து ஏ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா? இந்த ஏவோட வேல்யூ என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க சரி எனக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு எனக்கு இனிஷியல் வாசி கேட்குறாங்க. இப்போ ஜென்ரலாக ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒய் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் இல்லை ஒய் ஈக்குவல் டு 2x மைனஸ் 4x ஸ்கொயர் மாதிரி இனிஷியல் கொடுத்துட்டு இதில் இனிஷியல் வாசி கேட்குறாங்கன்னா இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். மேனோட் ஆஃப் இனிஷியல் வாசி என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் g into 1 plus a square. 1 plus a square புரியுதா? டிவைடட் பை 2b. இதெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட். இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா. புரியும் உங்களுக்கு? ஈஸியாக நம்ம வந்து 1 minute 1 இதெல்லாம் வந்து நம்ம 1 minute எடுத்து தேவையில்ல.
நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 30 செகண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். இது ஈஸியாக ஆன்சர் பண்ற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து சப்போஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்ட்ல வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சார் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்ட் என்ன ஃபார்முலா, ஆர் ஈக்குவல் டு ஏ பை பி அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அதே மாதிரி நமக்கு வந்து மேக்ஸிமம் ஹைட் கேட்டான்னு வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின் நமக்கு மேக்ஸிமம் ஹைட் வந்து ரேஞ்ச் வந்து யூஎக்ஸ் இன்டூ டீன்னு ஒன்று வரும்ல சார்? ரேஞ்ச் ரேஞ்சில் வந்து இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கம்பேர் பண்ண சொன்னா ஆர் ஈக்குவல் டு ஏ பை பின்னு சொல்லலாம். ஏ அது எதுக்கு யூஸ் பண்ணும், அது இது எதுக்கு யூஸ் பண்ணும் சார்? அந்த யூ ஸ்கொயர். ஓகே சார். மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கேட்டானா ஏ ஸ்கொயர் பை 4b நோ. இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் டைம் ஆஃப் ஹைட் வந்து கேட்கும். டைம் ஆஃப் ஹைட் கேட்டானா டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர் பை இங்கே என்ன வரும் அப்படின்னா பி இன்ட்டு ஜி வரும். பி இன்ட்டு ஜி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இந்த இது இது இந்த மெத்தட் ஒன்று கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஹரிசாண்டல், புரியும் உங்களுக்கு, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ட், வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொஜெக்டல், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ட் கேட்டாங்கன்னா, சரிங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பான். எக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பான், ஒய் ஈக்குவல் டு ஏடி, எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி, ஒய் ஈக்குவல் டு பிடி மைனஸ் சிடி ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு 2 ஈக்குவேஷன் கிவன்ல கொடுத்துருப்பான். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பான். இதுல கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஹரிசாண்டல் கொடுத்துருப்பான், வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே கொடுத்துருப்பான். ஹரிசாண்டல் கொடுத்துருக்கான், இது வந்து வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுது உங்களுக்கு? இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எனக்கு இதுல ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்கறாங்க, இதுல ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்கறாங்க அப்படின்னா புரியுதா, தீட்டா இஸ் ஈக்குவல் tan inverse ஆஃப் b by a. நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்கறாங்கன்னா இதுல வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்கறாங்க அப்படின்னா u is equal root of a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சிலேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ட் மட்டும் கேட்கறோம்னா ஆக்சலரேஷன் கேட்கறாங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் இதுல கேட்கறாங்க அப்படின்னா a which is equal to 2c. இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா இதுல வந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஹைட் ரீச் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு ரீச் ஆகுதுன்னு கேட்டாங்க 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு b ஸ்கொயர் பை 4c. புரியும் உங்களுக்கு? ஹரிசாண்டல் ரேஞ்ச் கேட்டாங்கன்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் r equal to ab by c. புரியுதா? இதான் நமக்கு வந்து கொஸ்டின். இந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதுல வேற பேசர் கொஸ்டின் கேட்பாங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். புரியுதா? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இப்போ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, தீட்டா 90 மைனஸ் தீட்டா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள், இன் கேஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் வருது, உங்களுக்கு 90 தீட்டா இருக்கும், 90 மைனஸ் தீட்டா. இது உங்களுக்கு நான் உங்களுக்கு தீட்டாக்கும் நான் வந்து 90 மைனஸ் தீட்டா சொல்லியிருப்பேன். பட் T1 அப்படிங்கிறது தீட்டா, T2 அப்படிங்கிறது 90 மைனஸ் தீட்டா. இப்போ T1 பை T2 டிவைட் ஆகிறானா என்ன வரும், tan தீட்டா வரும். அதே மாதிரி T1 இன்ட்டு T2 ப்ராடக்ட் ஆகிறானா 12/0. புரியுது உங்களுக்கு? இதில் வந்து நம்ம T1 T2 வந்து டைரக்ட் சொல்லிட்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஹைட் ஏறான்னு வச்சுக்கோங்க. இது வந்து டைம் ஆஃப் ஹைட். நெக்ஸ்ட் வந்து ஹைட் வந்து ஏறான்னு வச்சுக்கோங்க. ஹைட் என்ன அப்படின்னா h1 அண்ட் h2 ஆர் மேக்ஸிமம் ஹைட் ஏறான்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஹைட் ஏறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை எப்படி சார் போகிறது அப்படின்னா சார் h1 பை h2 which is equal to tan square theta. h1 plus h2 equal to u square by 2. இது ரேஷியோ கேட்டாலும் சரி, ஆட் பண்ற மாதிரி கொடுத்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ரேஞ்சும் ஹைட்டு கம்பேர் பண்ண சொன்னா 4 root of h1 h2 ஏறணும். ஆர் மேக்ஸிமம் ஹைட் கேட்டானா 2 into h1 plus h2. ஸோ இதெல்லாம் நம்ம டைரக்ட் ஃபார்முலா. புரியுது? இப்போ சப்போஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸ்ல வந்து அட் ஏ பாயிண்ட் ஸ்ட்ரைக்கிங் த கிரவுண்ட். இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து
இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் பண்ணுது. கிரவுண்டில் வந்து நமக்கு என்ன வரும்? ஸ்ட்ரைக் பண்ணுது, கிரவுண்டில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னாப்பா நமக்கு வந்து அவங்க என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு இதில் வந்து நமக்கு வந்து பாடி இந்த இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து டைம் வந்து கேட்பாங்க. இப்போ யூ சைன் தீட்டா வந்து யூ பை நான் சொல்லுவேன் டைம் வந்து யூ பை ஜி சைன் தீட்டா அப்படின்னு டைம் டு ரீச் த கிரவுண்ட் கேட்பாங்க. புரியுது? ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே அதே மாதிரி the ceiling of long hall 20-meter height. What is the maximum horizontal distance that ball thrown with the speed of 40 meter per second? Can go without hitting the ceiling of the hall வந்து கேட்கணும். சில வந்து நமக்கு இதில் என்ன கேட்கணும், அவங்க வந்து ரேஞ்ச் வந்து இதில் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ ரேஞ்ச் என்ன சொல்லுவாங்கன்னா யூஸ் சைன் 20 போய் நமக்கு என்ன ஒரு ஜி நமக்கு இதில் பாருங்க யூ வந்து நமக்கு தெரியும். யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 மீட்டர் per second கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது. ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறது ஹைட் நம்ம எடுக்கணும். ஹைட் நோ வேல்யூ. அப்போ ஹச் யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g வரும். இப்போ ஹைட் அப்படிங்கிறது 20 ஈக்குவல் டு யூ அப்படிங்கிறது 40 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட பை 20. இப்போ வந்து இவங்க பாருங்க 20 உங்களுக்கு என்னன்னா 400 வரும். 1600 சைன் ஸ்கொயர் தீட்டா 1/4 சைன் ஸ்கொயர் தீட்டா 1/4 ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ தீட்டா வந்து என்ன வரும்? 1/2 சைன் தீட்டா. இப்போ தீட்டோட வழியில் வந்து உங்களுக்கு தீட்டோட வழி வந்து 30 வரும். இப்போ 30 எடுத்து நமக்கு என்ன பண்ணுறோம்? ரேஞ்சில் வந்து சப்ஸ்டியூட் ரேஞ்சில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆர் ஈக்குவல் யூ ஸ்கொயர் சைன் 2 × 30 டிவைடட் பை சி. ஆர் ஈக்குவல் டு யூவோட வழி வந்து 50 × 40 சைன் 60 டிவைடட் பை ஜீனு கிடைக்கும். ஆர் ஈக்குவல் டு 1600 சைன் 6 வந்து √3 பை 2 × 10 ஆன்சர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆர் ஈக்குவல் டு 80 √3 வரும். 80 × 1.732 நமக்கு போட்டோம்னா உங்களுக்கு ஆர்டர் அப்படின்னா நமக்கு வந்து 38.56 மீட்டர் அப்படின்னு இதான் புரியும் உங்களுக்கு? பாடி த்ரோன் மாஸ் எம் ஒரு பாடி வந்து த்ரோ பண்றாங்க. The initial velocity theta. Mass of body m to the original from the ground. The equation of trajectory y equal to √3x minus gx கொடுக்குறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்யறாங்க? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஆடியோ நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து tan தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா வந்து ஏறாங்க. தீட்டா ஈக்குவல் tan inverse ஆஃப் a அப்படின்னு சொல்லி தீட்டா ஈக்குவல் tan inverse ஆஃப் இது வந்து நம்ம என்ன இதில் வந்து ஈக்குவேஷன் இருக்குன்னா y equal to ax minus bx ஸ்கொயர் ஃபார்ம். வையோட வேல்யூனா √3 அவ்வளோ இதான் ஆன்சர். போட்டால் நமக்கு தீட்டா வந்து என்னன்னா 6 டிகிரி கிடைக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இனிஷியல் ராசி யாரானு சொல்லுங்க. இனிஷியல் ராசி ஆல்ரெடி நம்ம இனிஷியல் ராசி நம்ம பார்த்துருக்கோம். யூஎக்ஸ் புரியுவா? யூ காசு யூ ஸ்கொயர் காசு கிடைக்குதா 1 புரியும் உங்களுக்கு? u equal to root of g into 1 plus a square by 2 இருக்கும். அப்போ u உங்களுக்கு என்ன root of c ஓட வேல்யூ வந்து 10 1 plus a வந்து √3 ஸ்கொயர் பண்ணால் 3 வரும் நமக்கு இதோட போய் 2 into b ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் g/2 நமக்கு வந்து 10 வந்து 5. அவங்களுக்கு u equal root of 40/10 √4 equal to 2 more. அப்போ u வந்து 2 மீட்டர் per second இப்படிதான் கால்குலேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா டைம் ஆஃப் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. புரியுமா?
டைம் ஆஃப் ரைட் சமர்பட்ட ஆர்டர் பார்த்துருப்போம். டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர் பை பிஜி ஒரு ஷார்ட்கட் மெத்தட். டி ஸ்கொயர் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து அப்படியே பார்த்துருவோம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூட் 3 ரூட் 3 ஸ்கொயர் நடவு பியோட வேல்யூ வந்து ஜி பை 2 10 பை 2 5 ஜி வந்து 10 ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 3 வந்து 8 புரியுதா? 6 பை 50 புரியுதா? சால்வ் பண்ணால் வந்து 0.2 இன்ட்டு ரூட் 3 7 போயிருக்கும். 10 போயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதுக்கு அவங்க என்ன இதில் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டில் கேட்பாங்க. ரேஞ்ச் இல்லைனா ஆர் ஈக்குவல் டு ஏ பை புரியுதுப்பா பின்னு வரும். இப்போ ஏயோட வேலையை நம்ம என்ன பார்த்தாங்க? ஏயோட வேலையை வந்து ரூட் 3 பார்த்தோம். ஏயோட வேலையை வந்து ஜி பை 2 5 ரூட் 3 வந்து 5 புரியுதுப்பா. நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? மேக்ஸிமம் ஹைட் வந்து இருக்கும். மேக்ஸிமம் என்ன அச்சிஸ் இருக்கு ஏ ஸ்கொயர் பை 4b இல்லைப்பா ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துருக்கோம். ஏ ஸ்கொயர் பை 4b ஏயோட வேலை வந்து ரூட் 3 பை 4 இன்ட்டு பியோட வேலை வந்து 10 பை 2 5 3 பை 4 இன்ட்டு 5 3 பை 20 புரியுதுப்பா. இப்போ சால்வ் பண்ணால் 0.15 மீட்டர் போகும். புரியுதுப்பா. இதான் நம்ம வந்து ஃபார்ம் புரியுது உங்களுக்கு. இப்படிதான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஷார்ட்கட் மெத்தட் உங்களை சொல்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டின் போறேன். டியூரிங் ப்ரொஜெக்ட் மோஷன் இனிஷியல் லாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூ = 6i கேப் + 6j கேப். இப்போ வந்து நம்ம வந்து யூஎக்ஸ் யூஐ நம்ம தனியாக செப்பரேட் பண்ணுவோம். யூஎக்ஸ் = u cos வேல்யூ வந்து 6 யூஐ = u sin வேல்யூ வந்து 8. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சொல்லிடணும். டைம் ரேஷியோ யூஐ பை யூஎக்ஸ் போட்டால் 4/3 டைம் ஆஃப் ரைட் போட்டால் 2u/g. ரிசல்ட் ரேஞ்ச் வந்து நம்ம 2u/x u/g. நெக்ஸ்ட் இனிஷியல் ஸ்பீடு மேக்ஸிமம் வெயிட் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணி புரியும் உங்களுக்கு. when projectile is thrown for maximum range ஜெனரலா மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னா வந்து r = u ஸ்கொயர் sin 2θ டிவைடட் பை g. எப்போ மேக்ஸிமம் தீட்டா வந்து 45 இருக்கும். r வந்து u ஸ்கொயர் பை g ன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து when a body is thrown for maximum range then call it maximum height அட்டெண்ட் பண்ணி ஹைட் வந்து முக்கியம். ஹைட் என்ன ஃபார்முலா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ பை g. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். புரியும் உங்களுக்கு. இப்போ தீட்டா வந்து நமக்கு என்ன வரணும்? அவங்க ரேஞ்ச் வந்து 45 தான். அப்போ u ஸ்கொயர் sin 45 டிவைடட் பை g sin ஸ்கொயர் போட்டு பண்ணா sin ஸ்கொயர்னா 1/2. இப்போ u ஸ்கொயர் பை என்ன வரும்? 4g வரும். h = r மேக்ஸிமம் புரியுதா? இது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a person can throw a body rotate maximum range. He can throw some velocity at a maximum rate with some same velocity. What is the relation? Theorem. Relation வந்து நமக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுங்கிறது வந்து ஒரு ஆர் மேக்ஸிமம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆர் மேக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறோம்? u ஸ்கொயர் பை g. h மேக்ஸ் அப்படின்னா வரும் u ஸ்கொயர் பை 2g. h மேக்ஸ் ஆர் மேக்ஸ் கம்பேர் பண்ணா h மேக்ஸ் ஆர் மேக்ஸ் புரியுது உங்களுக்கு.